அண்ணோய் ஒன்றுடா என்னென்ன யோசிச்சு கொண்டிருக்கிறீர்கள்? இல்லையாடா மார்க்கெட்டிங்கை பற்றி சற்று சிந்திச்சு கொண்டிருக்கணும். எப்படி மக்கள்கிட்ட அடுத்ததை என்னத்தை கொண்ட மக்கள்கிட்ட மனதில் தட்டலாமண்டு என்னென்ன சொல்றியா? பின்ன பேரன் மக்களுக்கு ஒரு சாமானியோ என்னத்தையோ மார்க்கெட்டிங் செய்யறண்டா திரும்ப திரும்ப சொன்னா அது நல்லதுன்னு நினைச்சு வாங்குவினம். அதை போலதான் சில மார்க்கெட்டிங்கள் இல்லையே. என்னென்ன சொல்றீர்கள்? அடுத்தது என்ன செய்ய போறீர்கள்? நான் ஒன்றும் பெருசா இது வேற செய்யல. ஆனா எனக்கு வெளியில இப்ப சினோ விழுகுது. எல்லாரும் படக்குண்டு விண்டர் டயர்களை மாத்தினம். அதுவும் என்ன கொஞ்சம் நெஞ்ச காசு 1000 ரூபா 1500 ரூபாண்டு ரிம்மோட சேர்த்து மாத்தினம். ஆனா பேரு எனக்குண்டா ஏனண்டு விளாங்க இல்லை. என்னென்ன சொல்றீங்க? விசர்க்கதாதைக்கிறீர்கள். விண்டர்ல ஓடைக்க கணக்கா ஓடாட்டி, அதாவது இந்த சினோ சரக்கியில் ஓடும், சினோவுக்கு மேல விண்டர் டயர் ஓடாட்டி அது சரியடா, நான் இல்லையென்று சொல்லல. ஆனா இதே விண்டர் இன்றைக்கு ரேட்டு இருந்தது. கனடா இருந்த காலத்தில் இருந்து இந்த விண்டர் இருக்குத்தானே. என்னென்ன விளங்க இல்லை நீங்க சொல்றது? அதுதானடா இப்ப எனக்கு தெரியக்கூடியதா. நான் கனடா வந்து 35 வருடம், கிட்டத்தட்ட 35 வருஷம் நான் கார் வச்சிருக்கிறேன். அந்த காலத்திலேயே உடனே வாங்கினேன். ஆனா இந்த 30 வருஷமா நான் இந்த பயங்கர விண்டர், அதாவது சில வேளையில காலையில எழும்பி வேலைக்கு போயிடாமல் சினோ கொட்டி கிடக்கும். நான் பழிக்கிற பஞ்சியில கோல் பண்ணி வரையிலான்னு சொல்லி போட்டு படுத்த காலமும் இருக்கு. அப்படிப்பட்ட சினோவுக்குள்ளேயே நாங்கள் ஓல் சீசன் டயர்ல தான் கார் ஓடினாங்க. அப்போ ஒன்றும் செய்ய இல்லை. ஆனா இப்ப பார்த்தால் விண்டர் விண்டர் டயர் இல்லை, ஏதோ வேண்டது. ஓ மண்ண, நீங்க சொல்றது நியாயம்தான். அப்ப முந்தைய அது அப்ப நடந்த கார் ஓடினது அதுதான்டா என்ற நியாயம். எனக்கு அதான் விளங்க இல்லை. முந்தி கார் ஓடைக்க ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப வந்து சொல்லி 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 இப்ப இன்சூரன்ஸ் கம்பெனி மேல கேக்குது. அடிச்சானா உங்கள்ட்ட விண்டர் டயரோ சம்மர் டயரோ அதுக்கு ஒரு களி வேண்டு. இதுதான் சொல்ல 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 ஜனங்கள் பயத்துல மாத்த. கராஜ்காரருக்கும் டயர் பிசினஸும் கடைசியில இன்சூரன்ஸ்காரரும் சேர்ந்து நடத்துற பிசினஸ் தான் இந்த பிசினஸ். டயர் சினோ கொட்ட போறது. இப்ப சினோவுக்குள்ள ஓல் சீசன்ல கார் ஓடினா ஒன்றும் செய்யாது. ஆக ஐஸ்ல ஓடைக்க கவனமா ஓடினா, ஐஸ்ல ஓடைக்க நீ விண்டர் டயர்ல ஓடினாலும் சரக்கத்தான் போகுது, நீ கவனமா ஓடாட்டி. ஆக மொத்தத்துல எல்லாமே பிசினஸ் உண்டு. எவ்வளவு சிம்பிளா இதை மார்க்கெட்டிங் செய்து போட்டாங்க பாத்தியாரு. ஓ மண்ண, நீங்க சொல்றது சரிதான். பின் என்ன இன்றைக்கு யாரை பார்த்தாலும் சினோ டயர் மாத்திரம் தானே. அப்ப வேறுங்களோ இந்த பிசினஸ் அதுக்குள்ள பிறகு அடுத்த விண்டர் டயர் மாத்தேக்க டயரோட சேர்த்து மாத்தினா ஒரு காசு, இல்ல ரிம்மோட சேர்த்தினாலும் ஒரு காசு. இப்போ மொத்தத்துல உழைக்கிறது கராச்சும் இந்த டயர் கம்பெனிகளும் தான். இது நமக்கு எங்க விளங்குது? இத்தனைக்கும் சொல்லுவினம் டயருக்கு போறாண்டியண்டு. இதுக்குள்ள 3 மாதம் விண்டரை கலட்டி வைக்க போறோம், 3 மாதம் சமருக்கு அங்கால 9 மாதம் சமருக்கு கலட்டி வைக்க போறோம். அப்புறம் இதுக்குள்ள ஒரண்டி எங்க பண்ண போது ஒரண்டி தான் வச்ச என்னத்துக்கு ஒன்றுமா விளங்க இல்லையே. என்ன பொறுத்த அளவில் சமர் டயர் தேவையில்லை, விண்டர் டயரும் தேவையில்லை. ஓல் சீசன்ல ஒரு டயரை போட்டு கவனமா காரை செலுத்தினால் ஒரு நாளும் பிரச்சனை இல்லை. ஏனென்றா நான் அனுபவத்தில் 30 வருடம் ஓடினா தானே இந்த ரோட்டில் விண்டர் டயர் இல்லாம. இப்பதானே பயப்படுத்தி காரை எடுக்க கால் நடக்குது. என்னவோ நடக்குது, நடக்கட்டும். மீண்டும் சந்திப்போம்.